அனைவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள். சாய் யோகா தியானத்துக்கு உங்களை நாம் வரவேற்கின்றோம். இன்று நாம் இந்த ஆரம்ப வகுப்பை ஆரம்பிக்க இருக்கின்றோம். டாக்டர் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்தியாவிலிருந்து. அவர் நீண்டகால சாய் யோகா தொண்டர். முக்கியமாக அவர் இந்த வகுப்பை இன்று எடுத்து செல்வார். அதற்கு முன்பாக நாம் சில விடயங்களை நாம் பார்ப்போம். பார்த்த பின்பு நாம் வகுப்பை ஆரம்பிக்கலாம். முதலாவது இந்த வகுப்பு நாம் இரவு நேரத்தில் வைத்திருக்கின்றோம். இலங்கையில் அனைவருக்கும் வசதிக்காக வேலைக்கு செல்பவர்கள் ஆறுதலாக ஒரு 45 நிமிடங்கள் தியானத்தில் ஈடுபடலாம். எனவே அனைவரும் நேரத்துக்கு இணையுங்கள். நாம் நேரத்துக்கு ஆரம்பிப்போம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சாய் யோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். நீங்கள் புதியவர்கள் ஆக இருந்தால் இன்னமும் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணையவில்லையாயின் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சாட் மூலமாக இப்ப இந்த நேரத்தில் நீங்கள் எமக்கு தரலாம். நாம் உங்களை எமது வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நீங்கள் வகுப்பு விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் சில ஆரம்ப அறிமுகத்தோடு நாம் இந்த வகுப்புகளை ஆரம்பிப்போம். மீண்டும் உங்கள் அனைவரையும் எமது இந்த சாய் யோகா தியானத்திற்கு வரவேற்கின்றோம். முதல் நாம் இங்கு 2 தொண்டர்கள் இருக்கின்றோம். எனது பெயர் ரமணி, திருமதி ரமணி ஸ்ரீதரன். நான் இலங்கையை சேர்ந்த இலங்கை தான் எனது பிறப்பிடம். தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றேன். இந்த தியானத்தை பல வருடங்களாக பயின்று வருகின்றேன். மற்றும் நம்மோடு டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கின்றார். அவரும் பல வருடங்களாக இந்த தியானத்தை ஈடுபடுகின்றார். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு சகஜ தொண்டர். அவர் இன்று நம்மோடு இருந்து இந்த வகுப்பை நடத்தி வைப்பார். இந்த சாய் யோகா தியானம் நீங்கள் குடும்பத்தோடு இணைந்து கொள்ளலாம். இது அனைவருக்கும் இது அனைவருக்கும், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும். உங்கள் பிள்ளைகளோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் தாராளமாக. பெற்றோர்கள் இந்த தியானத்தில் ஈடுபடும் போது பிள்ளைகள் வெகுவாக பயனடைகின்றார்கள். எனவே இது குடும்பத்தோடு பங்கு பெற்றக்கூடிய ஒரு தியான முறையாகும். இந்த சாய் யோகா தியானத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன என்று ஏதோ ஒரு தேடுதலாக இருந்திருக்கும். அதனால்தான் நீங்கள் இந்த தியானத்தை எடுத்திருக்கின்றீர்கள். இந்த தியானம் மன அமைதியை அமைதிக்காக நீங்கள் தேடி இருக்கலாம், அல்லது சில அறிவு உண்மை, இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மை அறிவை நீங்கள் தேடி இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம், நல்வாழ்வு, எமது பிள்ளைகள் நாம் ஆரோக்கியமாக ஒரு மகிழ்வான அமைதியான நல்வாழ்வை வாழ வேண்டும் என்று தேடியிருக்கலாம். வேறு காரணங்களாகவும் இருக்கலாம். எதுவானாலும் அனைத்துக்கும் சாய் யோகா விடை தருகின்றது, அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றது.
இதற்கும் அப்பால் எம்மை எடுத்து செல்கின்றது. ஸோ இப்பொழுது எமது சாயோகாவின் நிறுவனர், எமது குரு மற்றும் ஒரு அன்பு தாய், ஒரு தெய்வீக குருவாக இருந்து எம்மை வழி நடத்தியவர் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் இந்த படத்தில் நீங்கள் காண்கிறீர்கள். அவரை பற்றிய சில வார்த்தைகளை கூறி நாம் இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். இவர் இந்த தியானத்தை மிக எளிமையாக அனைவரும் பயிலக்கூடியதாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த எளிமை என்று சொல்லும் போது அந்த எளிமையை நாம் நன்றாக ஒரு உதாரணத்தோடு நான் விளங்கப்படுத்துகின்றேன். 100க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் இந்த சாயோகாவை ஆரம்பித்து வைத்தவர். அதனால் பல பேர் நன்மைகள் அடைந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தையும் நீங்களும் இன்று அதை சிறிது உணரலாம். இது மிகவும் எளிமையானது, இயற்கையானது. இதை நாம் இந்த உதாரணத்துக்கு ஒப்பிடலாம். ஒரு வித்து பெரிய மரமாக வருவதற்கு யாருமே ஒன்றும் செய்வதில்லை. ஒரே ஒரு நிகழ்வுதான், அந்த வித்தை நாம் பூமியில் நட வேண்டும். நட்டுவிட்டால் இரண்டும் சேர்ந்து அதை பெரிய மரமாக்குகின்றது. அந்த பெரிய மரமாக வரும் ஆற்றல் அந்த வித்துக்குள் இருக்கின்றது. அந்த வித்தை முளைக்க பண்ணும் ஆற்றல் பூமிக்கு இருக்கின்றது. பூமி தேவையான சத்து, நீர் அனைத்தையும் கொடுத்து அதை பெரிய மரம் ஆக்குகின்றது. அது பின்பு நமக்கு இந்த இயற்கையில் பயன் தருகின்றது. இதை யார் செய்வது என்பதை நாங்கள் யோசிப்பதில்லை. ஆனால் இது எமக்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை. இது மிகவும் ஒரு எளிமையான ஒரு இயற்கையான நிகழ்வு. அதே போல்தான் எமக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இந்த வித்துக்குள் இருக்கும் ஆற்றல் போல் எமக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறது. எம்மை நன்றாக நாமே வளம்படுத்தும் ஆற்றல். ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்னவென்றால், எமது கவனத்தை நாம் உள்முகமாக கொண்டு சென்று அதனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வித்து பூமியோடு தொடர்பு கொள்வது போல் நாமும் எம்மை இணைக்க வேண்டும். ஸோ அந்த இணைப்பு தான் யோகா. சகஜ யோகா. சகஜ என்றால் ஒரு எளிமையான, யோகா என்றால் இணைப்பு. அந்த இணைப்பு எம்மை நாம் அமைதிப்படுத்துவதன் மூலமே நாம் அதை செய்ய முடியும். ஸோ இந்த இணைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு எமக்குள் ஒரு நுட்பமான அமைப்பு இருக்கின்றது. நாம் அதை அறிந்து கொள்வோம், அந்த நுட்பமான அமைப்பை. ஸோ எமது உடல், பௌதிக உடல் இருக்கின்றது, அது அனைவருக்கும் தெரிந்தது. மனம் இருக்கின்றது, அனைவருக்கும் தெரிந்ததே. எமது உணர்வுகள் இருக்கின்றது, நாம் உணர்கின்றோம், அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் எமக்குள் ஒரு சூட்சும சரீரம் இருக்கின்றது. இது எமது மைய நரம்பு தொகுதியில் இருக்கின்றது. அங்குதான் எம்மை இயக்கும் சக்தி இயங்குகின்றது. அந்த சக்தி இல்லாவிட்டால் நாம் சடமாக இருப்போம், இயங்க முடியாது. ஸோ இந்த சக்தி 2 வகை. ஒன்று நாம் இந்த சக்தியை கட்டுப்படுத்தலாம். இன்னொரு சக்தி எமது கவனத்துக்கோ கட்டுப்பாட்டுக்கோ அப்பால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எமது உடலில் பல்லாயிரக்கணக்கான தொழிற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதயம் துடிக்கின்றது, சுவாசிக்கின்றோம், உணவு சமிபாடடைகின்றது. எமக்கே தெரியாத பல்லாயிரக்கணக்கான தொழிற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை இயக்கும் சக்தி அது எமது கட்டுப்பாட்டில் இல்லை, அது தானாக இயங்குகின்றது. இந்த சக்தி எமது மைய நரம்பு தொகுதியில், அந்த சக்தி மைய நரம்பு தொகுதியில்தான் தொழிற்படுகின்றது. நாம் கட்டுப்படுத்தக்கூடிய இயக்கங்கள், நாம் விரும்பினால் நடக்கலாம், அந்த மாதிரியான தொழிற்பாடுகள். ஸோ இந்த எம்மால் கட்டுப்படுத்த முடியாத அந்த சக்தி, அதை நாம் எமது கவனம் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த ஆற்றல் எமக்குள், அந்த ஆற்றல், அந்த சக்தியை நாம் மேலும் மேலும் மேலதிகமாக நாம் எமக்கு எம்மை வளம்படுத்த பயன்படுத்தி கொள்ளலாம்.
அதற்கு ஒன்றே ஒன்று தேவை, எமது கவனம் உள்முகமாக இந்த சூட்சும சரீரத்தில் செல்ல வேண்டும். ஸோ இந்த சூட்சும சரீரம் 3 நாடிகளை கொண்டது. முள்ளந்தண்டில் வழியாக 3 நாடிகள், முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து தலை உச்சி வரை, இடது பக்கம் இடது நாடி, வலது பக்கம் வலது நாடி, நடுவில் நடு நாடி. இந்த இடது நாடி எமது கடந்த கால வாழ்க்கையின் சம்பவங்கள் அனைத்தாலும் எமது ஆளுமையில் உள்ள தாக்கத்தை குறிக்கின்றது. எமது கடந்த காலம் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்தே நாம் எமது ஆளுமை வருகின்றது. அதேபோல் எதிர்காலம், வலது நாடி எமது எதிர்காலம். நாம் எதிர்காலத்தை பற்றிய எப்படிப்பட்ட நபர்கள், அபிலாஷைகள், லட்சியங்களோடு வாழ்பவரா அல்லது சமநிலையில் இருப்பவரா என்பதை பொறுத்து இந்த வலது நாடி எமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. மற்றது நடுநாடி என்பது எதிலும் தீவிரமோ இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்வை வாழ எமக்கு உதவி செய்கின்றது. ஸோ வாழ்வின் நல் முன்னேற்றங்கள் நடுநாடி மூலமாகவே நடைபெறுகின்றது. ஸோ இடது நாடி கடந்த கால பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த காலத்திலிருந்து மீள முடியாது சமநிலை அற்ற நிலையில் இருக்கின்றார்கள். வலது நாடி இனி வரப்போகும் வாழ்வை இப்பவே எண்ணி பயம், அதனால் ஏற்படும் பதட்டம் என்பவற்றால் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு சமநிலை அற்ற வாழ்வை வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று சமநிலையில் அமைதியாக வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள். எனவே இதுதான் நமது 3 நாடிகளின் தொழிற்பாடு. அதுபோல் எமது உடலில் 7 சக்தி மையங்கள் இருக்கின்றது. நமக்குள் இருக்கும் ஆளுமைகளை, நல்ல ஆற்றல்களை வெளிப்படுத்தும் நல்ல ஆற்றல்களே அதற்குள் பொதிந்திருக்கின்றது. அவற்றை நாம் இந்த தியானம் மூலமாக வெளிக்கொண்டு வந்து எமது ஆளுமையை நாம் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக மாற்ற முடியும். எமக்கு இதை தவிர எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் அந்த முக்கோண வடிவமான ஒரு எலும்பு, புனித எலும்பு என்று அழைக்கப்படும் இந்த எலும்பில் ஒரு சக்தி உறைந்திருக்கின்றது. அது குண்டலினி சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் இந்த சக்தி சுருள் வடிவில் இருப்பதால் அது குண்டலினி என்று அழைக்கப்படுகின்றது. எமது இருதயத்தில் ஒரு ஆத்மா என்பது இந்த பிரபஞ்சத்தை சக்தியாக, அந்த பிரபஞ்சத்தை ஒரு சாட்சியாக பார்க்கும் அந்த இறை சக்தி என்று சொல்லலாம். அதனுடைய பிரதிபலிப்பு எமது இடதிருதயத்தில் ஆத்மாவாக இருக்கின்றது. பிரதிபலிப்பென்னும் போது அது அனைத்து ஆளுமைகள், தெய்வீக ஆளுமைகள் நிறைந்த ஒன்று எமது இடது இருதயத்தில் பொதிந்திருக்கின்றது. இவற்றை நாம் எமது கவனம் மூலம் இவற்றை நாம் உணரலாம் இந்த தியானம் மூலம். எனவே நாம் இதுவே எமக்கு தேவையான அடிப்படை விளக்கம். இப்பொழுது நாம் இந்த தியானத்தில் எந்த விதமான பெரிய கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் இலகுவாக நாற்காலியிலோ அல்லது நிலத்திலோ நீங்கள் இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளலாம். 2 கால்களையும் நீங்கள் தனித்தனியாக வைத்து நாற்காலியில் என்றால் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். 2 கைகளையும் நன்றாக விரித்து வைத்திருங்கள். இந்த தியானத்தில் நாம் இந்த தியானம் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே நாம் இலகுவாக எமது மனம், உடல் இரண்டையும் இலகுவாக வைத்து இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த ஒரு
எமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. அது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. ஸோ அதற்கு எம்மை நாம் வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தி நாம் எம்மை உணர நாம் தயாராகுவோம். அதற்கு முன்பு நாம் ஸ்ரீ மாத்துச்சி அவர்களுடைய ஒரு சிறிய வீடியோ, ஒரு 4 நிமிட வீடியோ ஒன்றை நாம் பார்ப்போம். அதன் பார்த்த பின்பு டாக்டர் பாஸ்கர் அவர்கள் இந்த தியானத்தை முன்னெடுத்து செல்வார். ஸோ இப்பொழுது நாம் இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோவில் ஸ்ரீ மாத்துச்சி அவர்கள் LSD எனப்படும் ஒரு போதை வஸ்து ஆல் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நபருடைய வாழ்வை எவ்வாறு மாற்றினார், ஸ்ரீ மாத்துச்சியை சந்திச்சு அவர் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்வாழ்வை பெற்றார். அதை பற்றி இந்த இன்டர்வியூவில் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த வீடியோ வந்து லண்டனில் BBC நிறுவனம் ஸ்ரீ மாத்துச்சியை நேர்காணல் செய்த போது எடுத்த ஒரு வீடியோ. மற்றும் இந்த வீடியோவில் ஸ்ரீ மாத்துச்சி மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் சிறு வயதில் இருக்கும் சந்தர்ப்பம் அவருடைய பெற்றோரால் அவருக்கு கிடைத்தது. அவருடைய பெற்றோர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் இவர்கள் குழந்தைகளாக ஸ்ரீ மாத்துச்சி சிறுமியாக இருக்கும் போது பல தடவைகள் மகாத்மா காந்தியின் ஆசிரமத்தில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. மகாத்மா காந்தியால் ஸ்ரீ மாத்துச்சியினுடைய அந்த தெய்வீக தன்மையை அவர் குழந்தையாக இருக்கும் போதே காண முடிந்தது. ஸோ ஸ்ரீ மாத்துச்சி எந்த மத சார்பும் இல்லாதவர். அனைத்து மதங்களின் சாரங்களை, உண்மையான தத்துவங்களை, உண்மையான சாரங்களை சயோகா மூலம் ஒருங்கிணைத்தவர். மற்றும் இந்த வீடியோவில் நாம் ஸ்ரீ மாத்துச்சி இந்த குண்டலினி சக்தியை பற்றி நமக்கு சொல்கின்றார். இது எவ்வாறு நமக்கு உதவுகின்றது, அதை நாம் எவ்வாறு உணர்கின்றோம். இந்த தலையுச்சி சிறு வயதில் ஒரு மென்மையான பகுதியாக இருந்த உச்சி குழி, அந்த குழி வழியாக இந்த சக்தி, இந்த ஆத்மாவின் வெளிப்பாடு, இந்த நற்பண்புகளின், இந்த இறை பண்புகளின் வெளிப்பாடு ஒரு குளிர்ச்சியாக வெளிவருவதை காணலாம், உணரலாம் என்று அந்த நேர்காணல் செய்தவர், அந்த இன்டர்வியூவை நடத்திய ஒரு பெண்மணி, அவருக்கும் அவர் அந்த உணரும் திறனை கொடுத்தார். மற்றும் நாமும் ஸ்ரீ மாத்துச்சியின் அந்த வீடியோவின் கடைசியில் ஸ்ரீ மாத்துச்சி சொல்கின்றார், உங்களுடைய 2 கைகளையும் விரித்து நீங்கள் திரையில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உணரலாம். ஸோ பல பேருக்கு இது வேலை செய்திருக்கின்றது, சில பேருக்கு நேரம் எடுக்கலாம். ஆனால் நான் அந்த வீடியோவின் பின்பு டாக்டர் பாஸ்கர் அவர்கள் இதை உங்களுக்கு மிகவும் விளக்கமான ஒரு அனுபவ பயிற்சி மூலம் இதை கொண்டு செல்வார். ஸோ இப்பொழுது நாம் வீடியோவை பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child.
He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently, a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, See if all I right, can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out, and just make a knot. One. Now, again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second one. And what is this Three doing? times. Now, you'll see that. Now, I'll show you. Now, the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily, because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. Keshu Mataji, Bhaskarji, over to you. நீங்க ஷேர் பண்ணலாம், whatever you want to share. ஸ்லைட்ஸ் இருந்தா ஷேர் பண்றீங்களா? இல்ல தமிழ்ல பிரம்மரந்திரா ஓபன் பண்ற ஸ்லைட்ஸ் இருந்தா ஓபன் பண்றீங்க. Okay. Okay. Okay, 1 minute.
சேஷ்மா தேவி இருக்காங்க கிட்ட. யஷ்மாதி 1 minute. Okay. Okay. அது வரைக்கும் Sharing. Yeah. In the slide, எஸ். ஓகே. This good. எஸ். Okay. இது ஒரு ஸ்லைடு வச்சிருக்கீங்களா? ஓகே, இட்ஸ் ஓகே. இதை அப்படியே வச்சிருக்கீங்க. This one or அடுத்து this one? அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? இது ரெண்டும் தான் இருக்கு. ஓகே, நான் ஸ்லைட் பண்றேன், பட் லாங்குவேஜ் பரவாயில்ல. ஓகே, நான் ஷேர் பண்றேன். நீங்க ஷேர் பண்றீங்களா? ஓகே, ஐ வில் ஸ்டாப். மேபி லாங்குவேஜ் இஷ்யூஸ். ஓகே, லெட்ஸ் see. இது ஓகே பாருங்க. இது வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அடுத்தது? ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் இட். ஓகே. தெரியுதுங்களா? எஸ். யா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாதாஜி உரையாடலை நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்மளுடைய உச்சந்தலையிலேருந்து எதோ குளிர்ச்சியா வரும் அப்படின்னு மாதாஜி இப்போ சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுதான் இந்த இடம். அதாவது நம்மளுடைய உச்சந்தலையில இந்த குழியை பாருங்களேன். குழந்தையுடைய அந்த குழந்தை பிறந்த உடனே இது ரொம்ப இலகுவாக ரொம்ப மெதுவா இருக்கிற ஒரு இடம் தான் வந்து ஃப்ரான்டனல் போன், இந்த எலும்புடைய இடம். அந்த இடம் தான் வந்து பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மரந்திரத்திலிருந்து தான் நமக்கு வந்து இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் வந்து வெளியே கொண்டு வரதை வந்து நம்ம கவனிக்கலாம். நம்ம அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் பண்ணலாம். 2 கைகளையும் மாதாஜி நோக்கி வைங்க. 2 கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைங்க. ஸ்ரீ மாதாஜியுடைய அந்த குங்கும போட்டு அந்த குங்குமத்தை உற்று நோக்கி பாருங்க. கண் சிமிட்டாம பாருங்க. கண் சிமிட்டாம பார்க்கும் பொழுது ஸ்ரீ மாதாஜி எனக்கு இந்த தியானத்தை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி என்னுள் இருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தயவு செய்து எனக்கு தாருங்கள். இந்த ஒரு ஆசை ரொம்ப முக்கியம். எனக்கு இறை தொடர்பை தாருங்கள். எல்லாமே ஒரே உணர்வை தரும். ஸ்ரீ மாதாஜி எனக்கு இறை தொடர்பை தாருங்கள். இப்படி கேட்கும் பொழுது நம்மளோட கவனம் முழுக்க அந்த உச்ச தலையில கவனத்தை வைங்க. எங்க அந்த குழந்தைய பிறக்கும்போது மிருதுவாக இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் தான் உச்சி குழி. அந்த இடத்துல கவனத்தை வைங்க. மாதாஜியை உற்று நோக்கி கவனிங்க. அப்படி கவனிக்கும் போது எந்த எண்ணங்களும் இல்லாம இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. உங்களோட கவனம் உச்சந்தலையில 2 கைகளிலும் ஏதாவது சின்ன மாற்றம் வந்தாலும் சரி, விறுவிறுன்னு சூடாகவோ அல்லது குளிர்ந்த குளிர்ச்சியாகவோ இந்த மாதிரி உணர்வு வந்தாலும் கவனிக்கும். பட் கண்ணை சிமிட்டாம பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு சில நொடிகள் கண்ணை சிமிட்டாம கவனிங்க. இதுல வந்து 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் நம்ம இப்போ ஒரு ஸ்டெப் மட்டும் வச்சு பார்ப்போம்.
மெதுவா உங்களுடைய வலது கை கொண்டு வந்து உச்சின் தலையில உச்சந்தலையில வைத்து ஸ்ரீ மாதாஜி உற்று நோக்கி கவனிங்க. அந்த உச்சிக்குழியில் கையை வச்ச உடனே உங்களோட கவனம் முழு கவனத்தையும் கை வச்ச இடத்த கொண்டு போயிட்டு சூடா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, இல்ல ஏதாவது உணர்வு வருதா அப்படின்னு கவனிங்க. ஓகே. உங்க கையை வச்ச இடத்துல ஒரு மாதிரி சில்லுன்னு குளிர்ச்சியா ஏதாவது சூடா ஏதாவது உணர்வு கிடைச்சது அப்படின்னா மெதுவா கண்ண மூடிடுங்க. மெதுவா கண்ண மூடிடுங்க. சூடாவோ இல்ல என்ன உணர்வு ஏற்பட்டாலும் இந்த கையை வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் கீழே இந்த உச்சிக்குழியில ஏதாவது மாற்றம், ஏதாவது ஒரு உணர்வு, தொடுகின்ற உணர்வு கிடைச்சாலே நல்லதுதான். தொடுகின்ற உணர்வை வச்சு மெதுவா கொஞ்சம் உங்களுடைய தலையை முன் பக்கத்துல லைட்டா கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள் அப்படின்னு கேளுங்க. கை வச்ச இடத்துல குளிர்ச்சியாகவோ சூடாகவோ கிடைக்குதா, இல்ல எந்த எண்ணங்களும் இல்லாம இருக்க முடியுதான்னு கவனிப்போம். ஆனா முழு கவனத்தையும் உச்சந்தலையில அந்த 1 இன்ச் அங்குலம் கீழே கை வச்ச இடத்துல இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுதான்னு கவனிங்க. அப்படி கிடைச்சது அப்படின்னா ஒரு 2 இன்ச் இப்போ மெதுவா உங்களோட வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி கவனிங்க. தலையில இருந்து ஏதாவது குளிர்ச்சியா அல்லது சூடா ஏதாவது உங்களால உணர முடியுதான்னு பாருங்க. 2 அங்குலம் வலது கையை தலையில இருந்து 2 அங்குலம் உயர்த்தி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எல்லாருமே கண்ணை மூடிடுங்க. இப்போ உச்சந்தலைக்கும் கை வைத்திருக்க 2 அங்குலம் உயர்த்தி வச்சிருக்கிற இடத்துக்கும் நடுவுல முழுமையா உங்க கவனத்தை வச்சு கவனிப்போம். ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதை கவனிங்க. அனைவரும் கண்களை மூடி வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி வைத்து கவனிங்க. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய பிரம்ம ரந்திரத்தை திறந்து வையுங்கள். பிரம்ம ரந்திரம். இப்ப நம்ம அந்த இடம் தான் அந்த பிரம்ம ரந்திரம் சொன்னோம் இல்லைங்களா? பிரம்மான்னா கடவுள், ரந்திரம்னா அங்க இருக்கின்ற ஒரு சிறு துகள் ஓட்டைகள். எங்கேயும் பரவி இருக்கிற தெய்வீக நுண் அதிர்வுகள், அதுதான் காஸ்மிக் பவர்னு சொல்றோம். காஸ்மிக் பவர் உங்களோட அந்த பிரம்மரந்திரம் வழியாக உள்ள செல்வதை கவனிக்கலாம். உங்களோட வலது கையை கவனத்தை அங்கேயே வச்சுருங்க. சில்லுன்னு இருந்துச்சுன்னா கவனத்தை அங்கேயே வைங்க. வலது கையை கொண்டு வந்து மாதாஜியை நோக்கி வையுங்க. கண்களை மூடி உச்சந்தலைக்கு மேல வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை கவனிப்போம். உங்களோட கவனத்தால மட்டும் கவனிக்கீங்க. உச்சந்தலைக்கு மேல 2 அங்குலம் ஏதேனும் ஒரு மாற்றம், குளிர்ந்த தென்றல்,
இல்ல சூடாகவோ அல்லது இலகுவாக ஒரு ரிலாக்ஸ்டா உணர முடியுதான்னு பாருங்க. மெதுவா உங்களுடைய இடது கையை கொண்டு போய் தலைக்கு மேல வைங்க. உச்சந்தலை உச்சிக்குழியில் வைங்க. மாதாஜி, தயவு செய்து என்னுடைய பிரம்ம ரந்திரத்தை திறந்து வையுங்கள். கை வைக்கிற இடத்துல நம்ம தொட்டுட்டு இருக்க உணர்வு இருக்கா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. நம்ம தொட்டுட்டு இருக்க அந்த உணர்வு இருக்கான்னு கவனிங்க. அந்த உணர்வு இருக்கு அப்படின்னா, அது சூடா இருக்கா? சில்லுன்னு இருக்கான்னு கவனிங்க. அது எந்த மாதிரி இருந்தாலும் அதை முழுமையா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அந்த உணர்வை பிடிச்சு கொள்ளுங்க. உணர்ந்து கொண்டே இருங்க. உங்க கவனம் முழுக்க அங்கேயே இருக்கு. இப்போ தலைக்கீழ உள்ளுக்குள்ள ஒரு அங்குலத்துக்குள்ள சில்லுன்னு குளிர்ச்சியா மூளையில் ஒரு குளிர்ச்சியாக அல்லது சூடாக ஒரு உணர்வு ஏற்படுதான் கவனம். ஏன்னா நமக்கு அடியில இருக்கிற மூலாதார சக்கரத்துக்குள்ள இருக்கிற அடியில இருக்கிற குண்டலினி என்ற தெய்வீக தாய் சக்தி ஒன்று வந்து மேல எந்திரிச்சு வந்து நம்மளுடைய சகசிராரத்துல இருக்கிற பிரம்மரந்திரத்தை திறப்பதுதான் இந்த நிகழ்வு. உங்களுக்கு சூடா அல்லது குளிர்ச்சியா கிடைச்சது அப்படின்னா மெதுவா உங்களுடைய இடது கையை கண்களை மூடிய நிலையில் இடது கையை 2 அங்குலம் உயர்த்தி வச்சுப்பாங்க. இல்லைன்னு இருந்துச்சுன்னா 2 அங்குலம் உயர்த்தி வச்சு கவனிங்க. ஒரு நிமிடம் என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். வருகின்ற மாற்றத்தை கவனிப்போம். பொறுமை ரொம்ப முக்கியம். தியானத்தின் பொழுது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையால் மட்டும்தான் நம்மளுக்கு இதை அனுபவிக்க முடியும். எதுவும் வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா பொறுமையா இருந்து நீங்க உங்க கவனத்தை வச்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு சில உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த சில்லுன்னு இருக்கா சூடா வருதா அப்படின்னு கவனிங்க. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய அனைத்து சக்கரங்களையும் புனிதப்படுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, என்னுடைய அனைத்து சக்கரங்களையும் புனிதமாக்குங்கள் தாய். உச்சந்தலையிலிருந்து வந்துட்டு இருக்க தெய்வீக நுண் அதிர்வுகளை கவனிங்க. சூடா அல்லது குளிர்ச்சியா? இப்போ உங்களால உணர முடியுது, சில்லுன்னு உணர முடியுதுன்னா இப்ப 2 கையுமே மடியில வச்சு உங்க கவனம் மட்டும் உச்சந்தலைக்கு மேல 2 அங்குலத்துக்கு மேல வச்சு கவனிச்சு பாருங்க. உச்சந்தலையில சில்லுன்னு கிடைக்குதான்னு பாருங்க. அது அப்படியே உங்களால கவனிக்க முடியுதுன்னா தக்க வச்சுப்பாங்க அந்த கவனத்தை. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய பிரம்மரந்திரத்தை திறந்து அனைத்து சக்கரங்களையும் குணப்படுத்துங்கள் தாய், புனிதப்படுத்துங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள் தாய். இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு அமைதி நிலை லேசாக கிடைச்சிருக்கலாம். மறுபடியும் இதே உணர்வோட உங்களோட வலது கை எடுத்து வந்து மறுபடியும் உச்சந்தலையில வைங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். வச்சுட்டு உங்க கவனம் முழுக்க உச்சந்தலையில் தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிங்க. என்ன மாற்றம் நிகழுதுன்னு பாருங்க. என்ன கிடைச்சாலும் கவனிங்க. விறுவிறுன்னு இருக்கலாம், சூடா இருக்கலாம், சில்லுன்னு இருக்கலாம். பட் கவனம் முழுக்க உச்சந்தலையிலும் சற்று ஒரு அங்குலம் கீழே மூலையில உங்களோட கவனத்தை வச்சு
ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து என்னுடைய பிரம்மரந்திரத்தை திறந்து வையுங்கள். இப்ப கையை வச்ச இடத்துல அழுத்தியவாறு ஒரு 7 முறை சுற்றி பாருங்க. யாருக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல, சில்லுனும் கிடைக்கல, சூடா கிடைக்கல, எந்த உணர்வும் தெரியலன்னு சொல்றவங்க கண்ணை திறந்து கூட பார்க்கலாம். கையை உச்சந்தலையில வைத்து உள்ள உச்சங்குழியில் வைத்து அழுத்தி வச்சுக்கோங்க. விரல்கள் படாம உள்ளங்கை மட்டும் பட்டு அழுத்தியவாறு மெதுவாக கடிகார முள் சுற்றுவதை போன்று மெதுவாக சுற்றுவது. மெதுவாக சுத்தும் போது உங்க கவனம் அங்க இருக்கணும். அப்படியே சுத்திட்டு கவனம் வெளியில இருக்கக்கூடாது. சுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு மெதுவா கவனிக்கணும். அது சுத்தும் பொழுது ஸ்ரீ மாதாஜி எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். இந்த இறை தொடர்பை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி என்னுடைய பிரம்மரந்திரத்தை திறந்து வையுங்கள். சற்று உங்களோட கவனம் அங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கவனத்தை நீங்க அங்க கொண்டு போக போக தான் உங்களால இந்த குண்டலினி தாய் சக்தியோட எழுச்சியை உணர முடியும். மெதுவாக அழுத்தி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்க, ஸ்ரீ மாதாஜி எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள் அல்லது என்னுடைய பிரம்மரந்திரத்தை திறந்து வையுங்கள். எல்லாம் ஒண்ணுதான். இறை தொடர்பை தாருங்கள். இப்போ 7 முறை சுத்திய பிறகு அந்த இடத்துல ஒரு கவனத்தை வைங்க. முழுக்க இருக்குதான்னு பாருங்க. என்ன மாற்றம் இருந்துச்சு அந்த இடத்துல. இப்ப மெதுவா உங்களுடைய வலது கைய ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைங்க. என்ன வருதுன்னு பாருங்க. தலையில இருந்து ஏதாவது உணர்வு ஏற்படுதா அப்படின்னு நல்லா ஏதாவது உணர்வுகள் ஏற்படுதா? கண்களை மூடிய நிலையிலே இருக்கட்டும். உங்களோட கவனம் உச்சன் தலையில். இந்த கைகள் 2 அங்குலம்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு காந்த விளைவு, ஒரு மாதிரி உணர்வு, ரிலாக்ஸ்டா, சூடாக அல்லது குளிர்ச்சியாகவோ என்ன உணர்வு ஏற்படுதுன்னு பாருங்க. ஒரு சில நொடிகள் அல்லது நிமிடம் உங்களோட கவனத்தை அங்கேயே இருந்து வச்சுக்கோங்க. மெதுவா அந்த இடம் மாறிட்டே இருக்கு. இப்ப வலது கையை மடியில வச்சுக்கோங்க. ஸ்ரீ மாதாஜி நோக்கி இடது கையை வந்து உச்சந்தலையில வைங்க. இடது கையை உச்சந்தலையில வைங்க. உங்களோட கவனம் உச்சிக்குழியில் நடக்கின்ற மாற்றம். பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கும் அவ்வளவு அந்த பொறுமை தான் தியான நிலையை தரும். தவமின்றி நம்ம சிவனை அடைய முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற சிவ தத்துவத்தை, நமக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு சக்தி உணர்வதற்கு முழுமையாக நம்மளுடைய ஆத்ம நிலையை உணர்வதற்கு தவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நம்மளுடைய கவனத்தை நமக்குள் கொண்டு போகும். இப்போ அந்த கையை வச்ச இடத்துல என்ன நடக்குதுன்னு கவனிங்க. மெதுவா இப்போ குளிர்ச்சியா இருந்தா மறுபடியும் 2 அங்குலம் உயர்த்திக்கணும். ஸ்ரீ மாதாஜி எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறதுக்கும் இப்போ வைக்கிறதுக்கும் உள்ள சின்ன கொஞ்சம் மாற்றம் இருக்கு. முழுக்க முழுக்க உங்களோட கவனம் உச்சம் தலையில் தான் இருக்கு. ஸ்ரீ மாதாஜி நோக்கி நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கலாம். ஸ்ரீ மாதாஜி என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். கண்களை மூடியவாறு கவனம். கண்களை திறக்கலாம்.
இப்போ 2 கைகளையும் மடியில வச்சுக்கோங்க. உச்சந்தலைக்கு மேல உங்களுக்கு அந்த சில்லுன்னு குளிர்ச்சியா, சூடா ஏதாவது உணர முடியுதா? கொஞ்ச நேரம் அங்கேயே கவனத்த வச்சு பாருங்க. உங்களால உணர முடிந்தா தான் 2 கையும் மடியில வைக்க முடியும். உணர முடியலன்னா, திருப்பியும் நீங்க வலது கைய தான் கொண்டு வந்து தலையில வச்சு கவனிக்கணும். கிடைக்கிற வரைக்கும் வலது கை, அடுத்தது இடது கை, அடுத்தது வலது கை, அடுத்து இடது கை. ஒரு 5 தடவ தொடர்ந்து பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்ரீ மாதாஜியோட தெய்வீக அன்பு சக்தி நமக்குள்ள பாய்வு உணரலாம். இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ உணர முடியும். இது வந்து அந்த உணர்வு ரொம்ப சாதாரணமா வர்றது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அது எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற குண்டலின் தாய் சக்தி அந்த சேக்கரம் அப்படின்ற போன்ல இருந்து உச்சந்தலைக்கு வர வரைக்கும் ஒவ்வொரு சக்கரத்தையும் புனிதப்படுத்திக்கிட்டே வரும். அங்கே மூடிய நிலையிலே அதே வச்சுக்கோ. இது எத்தனை தடவைனாலும் நீங்க கையை கொண்டு போய் தலையில வச்சுப்பாங்க கிடைக்கிற வரைக்கும். நல்லா கிடைச்சிருச்சு, உங்களால கவனத்தை அங்க வைக்க முடியுது, கை வைக்காம உங்களோட அந்த கவனத்தினால சின்ன குளிர்ச்சியா உணர முடியுது தலைக்கு மேலனா உங்க கைகளை மடியில் வைத்துக் கொண்டு ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்து குளிர்ந்த தென்றல் உணர்வதை கவனித்துக் கொண்டே தலைக்கு மேல. மறுபடியும் உங்களுடைய வலது கையை உச்சந்தலையில் வைத்து கவனிங்க. நீங்க எவ்வளவு முறை அதிகமா செய்றீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து அந்த ஆனந்த நிலைக்கு உணர்வோம். அதாவது தியான நிலை, ஆழமான தியான நிலைக்கு போக முடியும். ஆழ நிலைக்கு போற வரைக்கும் நம்ம பண்ணுவோம். நம்ம உடல்ல பல மாற்றங்கள் உருவாகும். சொன்ன மாதிரி நம்ம என்னத்தை எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்றது அதையும் தாண்டி பல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கவனம் வந்து உச்சந்தலையில கிடைக்கின்ற குளிர்ச்சி. வேற எங்க உங்களுடைய கவனம் திசை திரும்பினாலும் இந்த குளிர்ச்சி குறைய ஆரம்பிச்சு. இப்போ இது பாருங்க, உங்களோட வலது கையை உயர்த்தி வச்சு பாருங்க 2 அங்குலம். அந்த அந்த குளிர்ச்சி வந்து முன்னை விட ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கான்னு பாருங்க. ஓகே. இப்ப 2 அங்குலத்துல கிடைச்ச அந்த குளிர்ச்சி உங்களோட வலது கை யாருக்கெல்லாம் வந்து சில்லுன்னு கிடைச்சிட்டு இருக்கோ அவங்க அந்த 2 அங்குலத்திலிருந்து 4 அங்குலமாக கைகளை உயர்த்தி கொண்டு போகும். 4 அங்குலம். வலது கையை 4 அங்குலம் கையை உயர்த்திட்டு போக போகும். மெதுவா சில்லுன்னு இருக்கணும். இல்லாம தூக்கிட்டு போகாதீங்க. இப்ப 2 அங்குலம் வந்து சில்லுன்னு இருக்குன்னா 3 அங்குலம். ஓகே. சில்லுன்னு வருது. இன்னும் சில்லுன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் 4 அங்குலம் கொண்டு போங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த சில்லுன்னு உச்சந்தலை குழியில் இறங்குவதை கவனிங்க. இதுதான் இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் இல்ல காஸ்மிக் பவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இப்போ மூளைக்குள் இது இறங்கும்போது தெய்வீக நுண் அதிர்வுகள் இது மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். நமக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகளை முழுமையாக குறைத்துவிடும். சில்லுன்னு இருக்கான்னு பாருங்க. 4 அங்குலம் கொண்டு போயிட்டீங்க. இப்ப கையை வைக்காம கையை கொண்டு வந்து மடியில வச்சு அந்த 4 அங்குலம் மேல இருந்து உங்களோட உச்சந்தலையில கவனத்தை வச்சுப்பாங்க. ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து திருப்பிடும் என்னுடைய பிரம்மரந்திரத்தை முழுமையாக திறந்து அனைத்து சக்கரங்களையும் குணப்படுத்துங்கள், புனிதப்படுத்துங்கள் தான். அந்த தலையில அந்த பிரம்மரந்திரம் திறக்கிற அந்த இடத்துக்கு பேரு தான் சகசிரார சக்கரம், கடைசி சக்கரம்.
அதாவது தலையில இருக்கிற அந்த பெரிய சக்கரங்கள் என்ன அப்படின்னா சஹஸ்ரார சக்கரம். அதான் 7வது சக்கரம். அந்த இடத்துல அந்த சில்னஸ் இருந்துட்டே இருக்குங்களா? இப்ப மறுபடியும் உங்களோட இடது கையை வச்சு பாருங்க. மேலும் அதிகரிப்பதை கவனிங்க. ஏன்னா 2 கையிலயுமே சில்லுன்னு வருது. கவனிக்க போறோம் இப்போ. இப்ப நம்ம இடது கைய உச்சந்தலையில் வைக்கும் பொழுது, வலது கையில் சில்லுன்னு வருதா அப்படின்னு பாருங்க. இடது கையை தலையில் வைக்கும் பொழுது, உச்சிக்குழியில் வைக்கும் பொழுது, வலது கையில் சில்லுன்னு வருதா அப்படின்னு பாருங்க. ஓகே. உங்களால அது ஈஸியா இருக்கு அப்படின்னா, மெதுவா உங்களோட இடது கைய 2 அங்குலம் மேல வைங்க. சில்லுன்னு இருக்கும்போதே தூக்கிட்டு இப்போ இடது கைக்கு மேல சில்லுன்னு வருது. வலது கையும் சில்லுன்னு ஆகுதான்னு பாருங்க. அப்படி தலைக்கு மேல இருக்கிற கையிலையும், ஸ்ரீ மாதாஜி நோக்கி வச்சிட்டு இருக்கிற கையிலையும் சில்லுன்னு இருக்கான்னு பாருங்க. ஸ்ரீ மாதாஜி என்னோட அனைத்து நாடிகளையும் குணப்படுத்துங்க. நாடிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுல வந்து நம்மளுடைய நாடிகளையும் ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து புனிதப்படுத்துங்க. சில்லுன்னு வருதான்னு கவனிங்க. இப்போ அதே சில்லுனஸ் வந்து இந்த குளிர்ச்சியை 2 அங்குலம் மேல வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் மேல 3 அங்குலத்துல வருது, 4 அங்குலத்துல வருது. கொஞ்சம் கொஞ்சமா கையை உயர்த்திட்டு போங்க. இடது கையை. இப்போ அந்த கையில இருந்து சில்லுன்னு இறங்குதா? உச்சந்தலைக்கு இறங்கும், வலது கையிலையும் இறங்கும். சில பேருக்கு இறங்கலாம், பரவாயில்ல கிடைக்கலாம். பட் உச்சந்தலையில சில்லுன்னு கிடைக்கிறத கவனிச்சுட்டு ஸ்ரீ மாதாஜி என்னோட அனைத்து சக்கரங்களையும் குணப்படுத்துங்கள் தாய், புனிதப்படுத்துங்கள் தாய். என்னோட சகசிரார சக்கரத்தை முழுமையாக திறந்து வையுங்கள் தாய். சகசிரார சக்கரத்தை முழுமையாக திறந்து வையுங்கள் தாய். தலைக்கு மேல ஒரு சின்ன பைப், சில்லுன்னு ஒரு பைப் உணர முடியுதான்னு பார்த்துட்டு 2 கையும் இப்ப மடியில வைங்க. கவனம் வந்து 4 அங்குலம் மேல கிடைக்கின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் உச்சந்தலை வரைக்கும் உணர முடியுதான்னு. கண்களை மூடி நிலையிலே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் உள்ளே இறங்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தத்தை அனுபவிச்சு மறுபடியும் சொல்றேன். யாருக்காவது இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல கைகளை மாற்றி 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் வலது கையை மற்றும் இடது கையை மாற்றி மாற்றி வைத்து பொறுமையாக கவனிக்க வேண்டும். பொறுமை ரொம்ப முக்கியம். தவம் ரொம்ப முக்கியம். இந்த தவத்தின் வலிமையை கொடுப்பதற்காக சகஜீவன் அந்த தியான நிலையில் நமக்கு அந்த தவ வலிமையை தரும். அதற்கு முக்கியமான தேவை நம்மளுடைய முழு கவனம் மற்றும் பொறுமை. உங்களுடைய கவனத்தை தலைக்கு மேல இப்ப கையை வச்சு அதாவது சில்லுன்னு வரவங்க கையை வைக்காம உங்க வலது கையை 2 அங்குலம் மேல வச்சு பாருங்க. இறங்குதான்னு பாருங்க. அந்த சில்லுன்னு இறங்குதுன்னா அப்படியே மேல இன்னும் 4 அங்குலம் 5 அங்குலம் மேல கொண்டு போகும்.
நல்லா வெந்துட்டே இருக்கத அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. இரண்டு கையும் மடியில வச்சு கவனம். இந்த 4 அங்குலம் 6 அங்குலம் அங்கிட்டிருந்து உச்சந்தலையில வருகின்ற தெய்வீக நுண்ணறிவு சகஸ்ரார சக்கரம். பிரம்மரந்தம் திறந்து கொண்டு இருக்கதான் திறக்குதுன்னா என்ன? சில்லுன்னு கிடைக்கும். சில்லுன்னு தெய்வீக அன்பு சக்தி தான் குளிர்ந்த தென்றல் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். ஆக்சுவலி இது நான் சொன்ன மாதிரி 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ஸ்டெப்ஸ் போகணும். ஸ்ரீமாதாஜிக்கு நன்றி செலுத்திப்போம். ஸ்ரீமாதாஜி நன்றி தாயே, எங்களுக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வை தருந்ததற்காக நன்றி தாய். கொடாகோடி நன்றி. அடுத்த வகுப்புல வந்து அடுத்த அந்த 9 ஸ்டெப்ஸையும் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இது என்னைக்குன்னு சொல்லிடுங்க. நீங்க 9 ஸ்டெப்ஸ் சரி. அடுத்த வியாழக்கிழமை 8:30 மணிக்கு செவ்வாய் வியாழன் 8:30 மணிக்கு அது வகுப்புகள் வாராந்தம். இப்பொழுது நீங்கள் அவங்களுடைய அனுபவத்தை இல்ல அப்படின்னா இப்பவே நம்ம ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் போலாம். யாருக்காவது கிடைக்கல அப்படின்ற பட்சம். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இன்னொரு சிறிய பயிற்சியை கொஞ்சம் அவர்களுக்காகவும் நாம் செய்யலாம். ஆனபடியால் உங்கள் அனுபவங்களை தாருங்கள். புதிதாக வந்தவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அந்த சட் வழியாக கமெண்ட் மூலம் எங்களுக்கு அறிய தரலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சட் வழியாக தாருங்கள். ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். எனவே நீங்கள் உங்களுக்காக கதையுங்கள், அன்மியூட் பண்ணி என்ன அனுபவம் கிடைத்தது, நல்ல அனுபவம் கிடைச்சதா, சில்லுன்னு குளிர்ச்சியா கிடைச்சதா, இல்ல சூடா கிடைச்சதா, இந்த மாதிரி உணர்வு கிடைச்சது. கிடைக்கலனாலும் சொல்லுங்க, நம்ம அடுத்து அந்த 3-5 ஸ்டெப்ஸ் நம்ம செய்யலாம் இப்பவே. நீங்க மைக்க ஆன் பண்ணி கதைக்கலாம். நீங்க இந்த வகுப்பு வந்து கலந்துரையாடல், அதாவது மூடம்தான் நாம் இந்த தியானத்தில் முன்னேற முடியும், பலனை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் முக்கியமாக சகயோகா தியானம் அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே உங்கள் அனுபவங்களை ஒருவர் தனது அனுபவத்தை சொல்லும் போதே மற்றவருக்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு கூட்டு நிகழ்வு, நாம் தனித்தவர்கள் அல்ல, இது ஒரு கூட்டாக நிகழும் நிகழ்வு. ஒருவரின் அனுபவம் மற்றவருக்கும் அது பலன் அளிக்கின்றது. யாராவது புதுசா இருக்காங்களா தீதி? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜனார்த்தன், கௌசி, நிஷாந்தன், தனு, சரஸ்வதி, சிவகுரு,
ம், யசோ இவங்க புதுசா வந்தவங்க. ம். அவங்க மெசேஜாவது போட சொல்லுங்க. மெசேஜ்ல எனக்கு ஆ, இது கிடைச்சு. இல்லாட்டி நீங்க சில சில நேரங்களில் ஸ்ரீலங்கால இருந்து இந்த அன்மியூட் பண்ணி கதைக்கிறது கஷ்டம். சில நேரங்களில் வேலை செய்யறையில நீங்க சட் மூலம் உங்களோட அனுபவத்தை தரலாம். வணக்கம். சொல்லுங்க. நான் தனுஷாயினி ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். எனக்கு இன்னைக்கு அந்த கொஞ்சம் கையில வைக்க கூலிங்கா இருந்தது. கூலிங்கா இருந்தது. வெரி வெரி குட். இப்போ அவங்க சொல்லும்போது உங்களோட கவனத்தை தலைக்கு மேலேயும் வைங்க, 2 கைகளையும் வைங்க. இன்னைக்கு நம்ம தலையில மட்டும்தான் வச்சோம். தலைக்கு மேலேயும் இருக்குங்க. இப்ப பாருங்க அவங்க சொல்லாமலேயே 2 கைகளிலையும் சில்லுன்னு கிடைச்சது சொல்றாங்க. ஸோ 2 கையிலையும் கவனத்தை வச்சுப்பாங்க. தலைக்கு மேலே உங்களோட கவனம் மற்றும் 2 கைகளிலும் வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகளை கவனிங்க. மனசு எப்படி இருந்ததுங்கம்மா? ஆரம்பத்துல கொஞ்சம் எண்ணங்கள் கூட இதா இருந்தது. திருப்பி திருப்பி செய்யறப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்தது. கரெக்ட். வெரி குட். ஸோ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த வரைபடத்தைங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள அடியில இருக்கிற போன், அதாவது இந்த முக்கோண வடிவில் இருக்கிறதா வந்து சேக்கரம் அப்படின்ற ஒரு போன். அதுதான் வந்து நம்மளுடைய புனிதமான எலும்பு. அந்த புனிதமான எலும்புக்குள்ள ஒரு புனிதமான சக்தி நம்மளுடைய சக்தி. அந்த சக்தி அவ்வளவு சீக்கிரம் மேல எந்திரிச்சு வராது சாதாரணமா. நமக்கு பிறந்த எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம பிறந்த டேட் உங்களுக்கு தெரியும். எப்போ பிறந்தோம் அப்படின்னு. அப்ப பிறக்கும் போது ஒரு 3 மாதங்கள் வந்து நம்மளுடைய இந்த சக்தி வந்து எப்பயுமே தலைக்கு மேல இருந்து கீழே மறுபடியும் இறங்கிடும். அது என்ன? அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து குழந்தைகளும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். காரணம், இந்த இந்த சேனல் ஓப்பன் ஆகி மேல வரும். குழந்தையும் அந்த தெய்வீக தன்மையோட இருக்கும். இப்போ அதே தான் நம்மளும் அனுபவிக்கிறோம். திருப்பியும் ரீபர்த். இது வந்து அதனாலதான் திரும்பி நம்ம உங்களுடைய பிறப்பு மறுபடியும் வந்து மறுபிறப்புன்னு சொல்லுவோம் இந்த இந்த நிகழ்வு. நம்மளுடைய இந்த குண்டலினி தாய் சக்தி மறுபடியும் மேல எந்திரிச்சு வரும்பொழுது மறுபடியும் அந்த குழந்தை தன்மைக்கு நம்மளை கொண்டு உண்மை உண்மையான, அதாவது அந்த ஒரு ஆனந்தத்தை நமக்கு வந்து கொடுக்கும். ஓ, இது என்னது ஒரு ஆனந்தம் புதுசா இருக்கே, நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆனந்தம் தான், இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது கூட தெரியாது. நமக்கு ஏதோ ஆனந்தம் நல்லா இருந்தது, ரிலாக்ஸ்டா இருந்தது, இப்படிலாம் சில வார்த்தைகளை சொல்லுவோம். ஆனா இதுதான் வந்து அந்த மறுபிறப்பு. மறுபடியும் அந்த குழந்தையான ஒரு உணர்வை நம்ம வந்து உணர முடியும் ஒரு இலகுவாக. அதனால இது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி தாய் சக்தியே பாருங்க, கையை வச்ச உடனே நம்மளோட கவனம் வந்து உள்ளுக்குள்ள போகல. அதனாலதான் திருப்பி திருப்பி வச்சு மாத்தி பண்ணும் பொழுது உங்களோட கவனக்குள்ள நமக்குள்ள இறங்க இறங்க இந்த ஆழ்நிலை தியானத்துக்கு போகும். அந்த தவ வலிமையும் பெறும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு உள்ள இருக்கிற நம்ம சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் வந்து அதிகமா வரும். அப்புறம் எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதனாலதான் இந்த நிலைக்கு இங்க போயிட்டு கைய 2 எண்களும் மேல உயர்த்தி சில்லுன்னு வருது பார்த்தீங்களா? அந்த நிலைக்கு பேரு தான் எண்ணங்கள் அற்ற விழிப்புணர்வு நிலை. விழிப்போட தான் இருப்போம், தூங்கல. பட் எண்ணங்களே இல்லாத விழிப்புணர்வு நிலையில இருக்கும் பொழுதுதான் சில்னஸ், குளிர்ச்சியான உணர்வு ஏற்படும். இப்ப உங்களுக்கு கிடைச்ச அந்த குளிர்ச்சி உணர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தெய்வீக உணர்வு. மறுபடியும் வச்சு பார்க்கலாம் நீங்க. அதிகரிச்சுட்டே இருக்கும். அதிகமா சீக்கிரம் கிடைக்கும். முன்ன வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லைங்களா? இப்ப உடனே வந்துரும். வந்த உடனே அத நம்ம அப்படியே தக்க வச்சுக்க வேண்டியது. அப்படியே புடிச்சுக்கணும். நம்மளோட உணர்வோட அந்த உணர்வ கவனிச்சு புடிச்சுக்கணும். அத கவனிக்க அத ஹோல்ட் பண்ணும்பொழுது நமக்குள்ள அந்த வைப்ரேஷன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ம். அதுதான் சொன்னோம் இல்லையா? சிவாஜிட்டே இருந்து நம்ம திருப்பி கேட்கும்பொழுது, எல்லா சக்கரங்களும் வந்து சுத்திகரிக்கும். சில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும். புனிதமாகும். புனிதமாகும்போது நம்ம மறுபடியும் நல்ல நிலைக்கு வந்து ஆனந்த நிலையில இருக்கணும். தியான நிலையில இருக்கணும். சரஸ்வதி மேடம் கூட ஏதோ சொல்ல வந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கம்மா? ஹலோ. ஆ. எனக்கு வந்து அந்த கைய வைக்கிற நேரம் ஒரு சூடான உணர்வு தான் வந்துச்சு. அதே நேரம் எனக்கு ஒரு ஆழ்நிலை தியானம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. வெரி குட். வெரி குட். சூப்பர். இத நம்ம வந்து இப்ப ஒரு தடவை செஞ்சிருக்கோம். நீங்க 2 தடவை செஞ்சு 3 தடவை செஞ்சீங்க.
இதை நீங்க திருப்பியும் 5 முறை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அந்த நிலை வந்து பல மடங்கு, அதாவது இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள ஒரு மன உளைச்சலோ, நிறைய பிரச்சனைகளோ, ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அழகா வந்து ஒரு இடத்துல அழகா உட்காந்துக்கோங்க. ஸ்ரீ மாதாஜியோட புகைப்படத்தை வாங்கிக்கோங்க தீதி கிட்ட. அதை உற்று நோக்கி ஒரு கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் உற்று நோக்கி கையை வச்சு பாருங்க. இப்பயே ட்ரை பண்ணுங்க. இதை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட கவனம் உள்ள போகணும். அதாவது நேரம் ஆகலாம், பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. 1 நிமிஷம் ஆகலாம், 2 நிமிஷம் ஆகலாம், 5 நிமிஷம் கூட ஆகலாம். நம்ம கவனம் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றீங்க, கை எடுத்துட்டு மறுபடியும் வச்சு பாருங்க. உங்க கவனம் இங்க வரும். இல்லைன்னா கையை வைப்பீங்க, உங்க எண்ணம் வெளியே ஏறும். அப்ப உங்க கவனத்தை உள்ள கொண்டு வரதுக்கு தான் கையை வைக்கிறோம். கை வைக்காமயே பண்ணலாம். கையை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கவனம் மறுபடியும் உள்ள வரணும். நம்மளுடைய குண்டலினி சக்தி மேல எந்திரிக்கும். புனிதமான ஆசை. புனிதமான ஆசைன்றது என்னன்னா, எனக்குள்ள நான் வரணும் மறுபடியும் அப்படின்ட்டு. என்னை நான் உணரணும். ஆத்மாவை நான் உணரணும். அதுதான் நம்ம கேட்டோம் இல்லையா? ஆத்ம விழிப்புணர்வு நிலை. அப்போ அதை நம்ம உணர ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட கையை என்னதான் கவனம் வருது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கணும். வலது கையை வச்சுட்டு கையை தூக்கிட்டு சில்லுன்னு வருதா, சூடா வருதா, மறுபடியும் என்ன பண்ணணும், இடது கையை வலது கையை வச்சு பார்த்துட்டு. ஆனா உடனே உடனே பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் 2 நிமிஷமாவது கையை வச்சு கவனிங்க. அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை தான் வந்து இந்த ஆனந்தத்தை முழுமையா பெற வைக்கும். பதட்டம் இருக்க வேண்டாம், அவசரம் வேண்டாம். என்ன வரலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஐயோ இன்னும் வருது அப்படின்னு ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். சமநிலையில இருக்கணும். சமநிலையில இருந்துப்போம். அதாவது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். அவ்வளவுதான். ஒரு டிவி பாக்குற மாதிரி ஒரு நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்கணும். அதுல நீங்க பதட்டப்பட வேண்டாம். வரலன்னு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா வரும். பொறுமை இருந்தா கண்டிப்பா வரும். எனக்கு வேணும் அப்படின்னு, எனக்கு இறை தொடர்பு வேணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஆசையால தான் இத்தனை பேர் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கூடி இருக்கோம். 17 பேருக்கு மேல இன்னைக்கு நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம்னா, ஏன் 17 பேருக்கு மட்டும் அந்த 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 தேடல் இருந்ததுனால தான் நம்ம வந்து இன்னைக்கு உட்காந்துட்டோம். அதே மாதிரி அடுத்த கை இதே மாதிரி வச்சு வச்சு நீங்க பழக ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க மட்டும் கிடையாது. இங்க இருந்து உச்சந்தலை இருந்து அங்க பாருங்க அந்த பைப் வருது இல்லையா, கீழ் வரைக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து உச்சந்தலைக்கு மேல வரைக்கும் அந்த தண்டு வளம் சொல்றோம் இல்லைங்களா, தண்டு வளம் முழுக்க முதுகு எலும்பு இருக்குல்ல, அதுக்கு மேல முழுக்க நீட்டாக சில்லுன்னு வர ஆரம்பிக்கும். போக போக நீங்க தியானத்தை அதிகமா இருக்கு. இப்ப சொன்னீங்க இல்லையா, சரஸ்வதி மேடம் சொன்னாங்க. ஒரு தியான நிலைக்கு நான் ஆழ் நிலைக்கு போன உணர்வு இருக்கு. அந்த உணர்வு சில்லுன்னு போடும். அப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்குள்ள மட்டும் கிடையாது, உங்களை சுத்தியும் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உணர ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த ஒரு மிகவும் ஆனந்தத்தை அதிகமா உணரணும். நம்ம உட்கார்ந்தது, நம்ம உச்சந்தலை கிடைக்கிறது, அதுவே நம்மளுக்கு பெரிய ஆனந்தமா இருக்கும். இது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும், ஒரு 10, 15 நிமிடம் இல்ல 20 நிமிடம் உட்காந்து பழகணும் ஸ்டார்டிங்ல. அப்படியே நம்மளை சுத்தி அப்படியே சில்லுன்னு மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா உங்க வீட்டுல இப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தா கூட அந்த நெகட்டிவான விஷயத்தை முழுசா சரியாயிடும். ஏன்னா இது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஏன்னா இது காஸ்மிக் பவர். காஸ்மிக் பவர் அப்படின்றது தெய்வீக நுண் அதிர்வுகள். தெய்வீக நுண் அதிர்வுகளுக்காக தான் நாம வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போறோம், ஏதாவது பாசிட்டிவா ஒண்ணு நடக்காதான்னு போறோம். இதுதான். இது வந்து நமக்குள்ளே இருந்தே நம்ம அதை உணர முடியும். அதுதான் இது. நம்ம சில்லுன்னு வருது அப்படின்னாலே நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் தெய்வீக நுண் அதிர்வுகள் வந்து அதிகரிக்கும். அது நமக்குள்ளேயும் உருவும், நம்மளை சுத்தியும் கிடைக்கும். சரிங்களா? வேற யாராவது நீங்க இப்ப ஷேர் பண்ணதுனால தான் நான் அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதனால ஜனார்த்தன் திவாகரன் பையா சொல்லுங்க. மதின்றவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. Laura is ஜி from லாரா Thailand. தீதி வந்து Laura yes. Didi. Okay. Thank you, Didi, for joining. Okay. Thank you, Didi. Thank you all. How do you feel, Didi? How do you feel any vibrations? Very strong vibration. I feel above Ardha Bindu. Very good. Kundalini So today we very just felt in the Ardha Bindu. We stopped at Ardha Bindu. Very rarely we went up. Very nice. You are clearly understand, realized. You see, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப லாரா தீதின்றவங்க வந்து ரொமேனியால இருந்து அட்டென்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனா நம்ம எந்த இடத்துல வச்சு அந்த சில்னஸ் அனுபவிச்சோமோ அதை அவங்க அனுபவிச்சது சொல்றாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த தெய்வீக நுண்ணதிர்வு.
ஜனார்தன் பையா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மதி எஸ்ஓ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? நீங்க ஷேர் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு நாங்க சரி எப்படி இருக்கு அப்படின்ற கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் மேலும் அதை பத்தி பேசலாம். ஓகே, எல்லாருக்குமே அப்ப கிடைச்சிருக்கு இல்லைங்களா? நன்றி. சொல்லுங்க தீதி. சொல்லுங்க திவாகரன். நான் கூல் பிளேஸ் ஃபீல் பண்ணேன். என்னன்னா நான் சகஜ யோகா ப்ராக்டிஸ் பண்ணது ஒரு +2 படிக்கல ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, இது எந்த டிசீஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் தான், அதுக்காக சொல்றேன். +2 படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி என்டர் ஆகும்போது லீவ் ஆயிட்டேன். ஓகே, அப்புறம் டிப்ரெஷன் லோன்லினஸ் போய் I was diagnosed with disease schizophrenia. ஓகே. இப்ப அதுக்கு 2 இயர்ஸா மெடிசன் எடுத்துட்டு இப்ப திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்பதான் வீட்டையும் அலோவ் பண்ண கொஞ்சம் இந்த மெல்லர்ஸே இந்த டிசீஸ் இப்ப மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுக்கணுமா அல்லது ஓகே, இப்போ நீங்க செய்யும் பொழுது சில்லுன்னு இருந்துச்சுங்களா, சூடா இருந்துச்சு? எனக்கு வலது கையில சில்லுன்னு இருந்துச்சு, இடது கை கொஞ்சம் சில்னஸ் குறைவா இருந்துச்சு. கரெக்டா. அது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப உங்களோட பிரச்சனையும் இதுல தெரியுது பாருங்க. வலது கையில சில்லுன்னு வருது அப்படின்னா வலது பக்கம் நல்லா இருக்கு. இப்போ இந்த சைக்காலஜிக்கல் டிசீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இடது பக்கத்துடைய தாக்கம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், வலது கையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இடது கையில சில்லுன்னு ஆகுதா அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க நம்ம வலது கை மட்டும் தான் பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இடது கையை தூக்கிட்டு வலது கையில சில்லுன்னு ஆகுதான்னு பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வலது கையை தூக்கிட்டு இடது கை சில்லுன்னு ஆகுதான்னு பார்த்தோம். இந்த இடது கை சில்லுன்னு ஆக 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும், கம்ப்ளீட்டா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மருந்தை நீங்க உடனே ரொம்ப நாள் எடுத்துட்டீங்க இல்லையா, உடனே எடுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்டிப்பா குறைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஷூர். அது லெஃப்ட் சைடுக்கான மெடிடேஷன் தான் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பா மெழுகுவத்தி ஏத்திக்கணும். நீங்க மெழுகுவத்தி ஏத்திட்டு தான் நீங்க பண்ணணும். மெழுகுவத்தி ஏத்தி பக்கத்துல வச்சுக்கணும். இடது பக்கம் எப்பயுமே மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா சரியாகும். இது ரொம்ப நாள் இப்ப நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அது தீதி மெடிடேஷன்ல கூட நீங்க இப்போ அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கா சொல்லுவாங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெகுலரா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, மாற்றம் கண்டிப்பா நிகழும், மாற்றம் வரும் கண்டிப்பா. சரிங்களா? ஓகே, வெரி குட். பட் இப்ப நம்ம உடனே சொல்ல முடியாது இல்லையா, நீங்க எவ்வளவு ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது, நிறுத்துங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நீங்க ஃபாலோ இதை பண்ணிட்டே இருக்கும் போது இது அதிகரிக்க அதிகரிக்க இந்த வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட்ல எவ்வளவு அதிகமாகுதோ அவ்வளவும் உங்க பிரச்சனை குறையுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது கையில எவ்வளவு சில்லுனஸ் அதிகமாகுதோ எல்லா விரல்லையும் சில்லுன்னு ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெளியே வரீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மருந்துடைய வீரியத்தை நீங்க குறைக்கும். அது கேளுங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. பர்சனல் நம்பர் கூட எடுத்துக்கோங்க, நான் கைட் பண்றேன். டைம் கிடைக்கும். திவாகரன், பிரச்சனையில நீங்க டாக்டர் பாஸ்கர் அவர்கிட்ட நம்பர் தரலாம், நீங்க தேவையான நேரம் கால் பண்ணியும் கலைக்கலாம் அவரோட. தொடர்ந்து செய்யுங்க. அந்த கேண்டில் ட்ரீட்மெண்ட் தெரியும் நான் இடது நாடிக்கு அதை வச்சு தானுங்க, இதால நிச்சயமா நீங்க இதுல இருந்து விடுபடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் சரியாயிருக்கு ஸ்கிசோஃப்ரெனியா. அதனால தாராளமா இதெல்லாம் சரியாக்க முடியும். பட் அது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தியானத்துல ஈடுபாடு ஆழமா இருக்கீங்களோ அப்பதான் செய்யணும். சும்மா பண்ணாம நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லணும். சரிங்களா? நீங்க முழுமையா அந்த தியானத்துல இருந்தீங்கன்னா இருக்க இருக்க உங்களுக்கே தெரியும், இந்த பலம் அதிகமா இருக்கும், தெரியும் உங்களுக்கு. இப்போ அவங்க தீதி அந்த சரஸ்வதி மேடம் சொன்ன மாதிரி, இப்போ மதிய தானு மேடம் சொன்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் அதிகமா ஃபீல் பண்றீங்கனாலே தலையில சில்லுன்னு இருந்துச்சுங்களா, அவ்வளவுதான்.
தலையில சில்லுன்னு இருக்கும்போது அதுல நீங்க 10 நிமிஷம், அரை மணி நேரம் இல்ல, நீங்க ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் இருந்து பழகுங்க. இன்னும் அழகா உங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் சரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது இதெல்லாம் கொஞ்சம் வந்து பல மடங்கு நம்மளுடைய ஒரு ஹலோ பாஸ்கர்ஜி, நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. ஹலோ ஹலோ பாஸ்கர்ஜி, நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. நான் கதைக்கிறது கேக்குதா? ஆமாம் கேக்குது. ஓகே. ஐ திங்க் அவர் திரும்ப ஜாயின் பண்ணுவார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் உங்களுடைய பெயர், வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தாருங்களேன். புதிதாக வந்தவர்கள். மற்ற பழையவர்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம் இன்றைக்கு. அது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். பாஸ்கர்ஜி ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுவரை நீங்க பழையாக்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை. he is joining. जय श्री माता जी माँ। 1 minute. ஜெய்ஷ் மாதாஜி இது சொல்லுங்க. என்னன்னு தெரியல, இன்டர்நெட் இஷ்யூஸ். மதி சொல்லுங்க. जय श्री माता जी சார். ஜெய்ஷ் மாதாஜி, நீங்க ஏற்கனவே இருக்கீங்க இல்லையா? பண்ணிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார். நல்ல ஒரு அனுபவம் சார். குண்டலினி தாய் சக்தி நமக்குள்ள இழந்துறது நல்லா வந்து ஃபீல் பண்ணீங்க. வெரி குட். அப்புறம் நம்மளோட உச்சி புடியில கைகளை வைக்கும் போது நம்மளோட அந்த பெருங்கையிலையும், அதாவது உள்ளங்கையிலையும் சரி, அந்த பெருங்கை வெளிப்புறமாக அப்படியே ஜில்னஸ் ரொம்ப உணர்ந்தேன். வெரி குட். ரொம்ப நல்லா. நீங்க வந்து இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்போ பேசும்போது கொஞ்சம் தயக்கம் ஏற்படுறது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நீங்க குறிப்பா வந்து உங்களோட விசுத்தி சக்கரம் தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கீங்க? 6 வருஷமா பண்றேன் சார். சரி. நீங்க எங்க இருந்து? இப்ப தென்காசியில இருந்து சார். ஓகே. இந்தியா. முந்தி காரைக்குடியில இருந்தவங்க. மதி அவங்க. கரெக்ட். நீங்க விசுத்தில கொஞ்சம், அதாவது நீங்க அது ஒரு நீங்க ஓகே விசுத்தி சக்கரத்துல கவனத்தை அதிகம் வச்சு பண்ணுங்க. நல்லா இருக்கும். எப்படி தீதி நீங்க பண்ணீங்கல்ல, அதை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் செஷன்ல சொல்லி கொடுங்க. ஓகே. இப்ப ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணேன் சார். சரி. இப்ப என்ன பண்றீங்க? இடது கையை மாதாஜி நோக்கி வைங்க. தெரியுறீங்க? இடது கை மாதாஜி நோக்கி வைங்க. வலது கையை விசுதியில வைங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும். மேபி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யலாம். மாதாஜி நோக்கி பாருங்க. உங்களுடைய வலது கையை விசுதியில வைங்க. இடது விசுதியில வைங்க. எல்லாருமே செய்யலாம். ஆமா, எல்லாருமே.
எல்லாருமே இது ரொம்ப முக்கியமானது. மாதிரி நம்ம ஜனார்த்தன் அவர் தானே கேட்டது. அவருக்கு இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு திவாகரனா? திவாகர் யா திவாகரன். ஓகே. திவாகரன் நீங்க இத ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இத நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். நம்ம சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய வலது கைய இடது விசுத்தி சக்கரத்துல வைங்க. வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப தலையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க இல்லையா? அது மாதிரி இப்ப தலையில சில்லுன்னு இருக்கான்றது ரொம்ப முக்கியம். தலையில இருந்து விஷயத்துல கவனிங்க. கையை வச்ச இடத்துல சில்லுன்னு சூடா ஏதாவது உணர்வு ஏற்படுதுங்களா? மதி தீதி சொல்லுங்க நீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லேசா ஹீட் ஆகுது. வெரி குட். கவனிக்க முடியும். அவ்வளவுதான். உங்க கவனத்தை கொண்டு போயிட்டீங்க. அவ்வளவுதான். கொண்டு போனதான் கிடைக்கும் ஏதாவது. இப்ப இது வந்து நீங்க ஒரு சில நொடிகள் அல்லது நிமிடங்கள். 1 நிமிடம் இல்ல 2 நிமிடம் கூட நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டே இருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல மாற்றம் நடக்கும். இடது கையில மாற்றம் நடக்கும். உச்சத்தலையில இருந்து கவனிக்கணும் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சந்தலையில இருந்து கவனிக்கணும். சகஸ்ரார சக்கரம் வந்து கவனிக்கணும். இப்ப சில்லுன்னு சூடா இருக்கு அப்படின்னா, உங்களோட வலது கைய தொடாம கொஞ்சம் நகர்த்தி வைங்க. தொடாம வைங்க பாப்போம். இப்ப அந்த கைய ம், தொடாம வச்சிருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு சில்லுன்னு அத சூடா உணர்வு அதிகமா இருக்கா? இத ஃபீல் பண்ண முடியுதுங்களா? ஆமா சார். அது கைய வச்ச வச்ச இடத்துல உடனே ஃபர்ஸ்ட் நல்ல ஹீட்டா இருந்து அத எடுத்த உடனே கொஞ்சம் லைட்டா அந்த கூலிங் கிடைக்குது. குளிர்ச்சியா ஓகே. வெரி குட். இப்ப அது மாதிரி சில்லுன்னு கிடைச்சது அப்படின்னா, சீக்கிரம் கிடைச்சுச்சுன்னா நல்லதுதான். கொஞ்ச நேரம் அத கவனிங்க அந்த சில்னஸ. அது கிடைக்க கிடைக்க அப்படியே நீங்க அப்படியே கொஞ்சமா இந்த வலது கைய அப்படியே வலது கைய அப்படியே கிளாக் வைஸ் கடிகாரம் சுத்துற மாதிரி மெதுவா சுத்துங்க. சுத்தும் பொழுது உங்க கையில இருந்து சில்லுன்னு ஊடுருவ செய்தான்னு பாருங்க. லெஃப்ட் விஷயத்து. இத நீங்க வந்து செய்துங்களான்னு ஃபீல் பண்ண முடியுதுங்களா? ஆமா சார். அப்படியே இந்த நரம்புகள் உள்ள வந்து லேசா அப்படியே வெரி குட். கூலிங் ஆகுது. ம். நம்மளோட உள்ள நரம்புகள்ல இருந்து அப்படியே லேசா கூலிங் ஆயிட்டே வருது. அவ்வளவுதான். இது நீங்க கண்ண மூடி கவனிங்க. அப்படியே கண்ண மூடி சுத்திட்டே இருங்க. திவாகரன் செய்றீங்களா? இது வந்து உங்களுக்கு லேட் ஆனாலும் கவலை கிடையாது. இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் கிடைக்கணும் அவசியம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். இது பொறுமையா சுத்துங்க. உங்க கையில இருந்து பெனட்ரேட் ஆகும். அதாவது ஊடுருவல் செய்யும். அப்படி அவங்க ஃபீல் பண்றாங்க பத்தியா? அது மாதிரி லேட் ஆகலாம் சில சமயம். இது ஊடுருவல் செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் விசுத்தி சக்கரம் ரொம்ப 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 விசுத்தி சக்கரம் மட்டும் கிடையாது. இதை பண்ணும்போது ஆக்னியா ஓப்பன் ஆகும். இடது கையில மாற்றம் தெரியுதுங்களான்னு பாருங்க. தானாவே தெரியும். நீங்க கவனத்தை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. இது நீங்க சுத்த 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 ஆட்டோமேட்டிக்கா இடது நாடி ஆகும். சகசிராரம் ஓப்பன் ஆகும். இது நீங்க சகசிராரத்துல இருந்து கவனிச்சாலும் சரி, இங்க இருந்து சுத்தினாலும் சகசிராரம் ஓப்பன் ஆகும். அது சுத்தும்போது சார் நம்மளோட இடது பக்கம் நம்மளோட அநாகத சுண்டு விரல் சொல்லுவாங்க, சின்ன விரல். ம். அது கொஞ்சம் விறுவிறுங்குது. நீங்க கையில கால்ல சொல்றீங்களா? கையில பாதவிரல். சார். கையில இடது கையில. சுண்டி எங்க சொல்றீங்க? என்ன விரல் சொன்னீங்க? சின்ன விரல், சுண்டு விரல். ஓகே, ஓகே. சுண்டி விரல். அநாகத கரெக்ட். சக்கரம். நீங்க அத பண்ண வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹார்ட் சக்கரா வந்து சரியாகுது. வெரி குட். ஏன்னா சகசிராரம் தானே ஹார்ட் சக்கரா. இப்பதானே சொன்னீங்களே, சகசிராரம் ஓப்பன் ஆகும்ல. சகசிரார பிரம்மரந்திரா தான் வந்து ஹார்ட் சக்கரா, ஹார்ட் பீட்டா. சரிங்களா? அதனால ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும்போது அந்த விரல்ல ஓப்பன் ஆகும். அதே மட்டும் இல்லாம விரல்கள்ல எல்லா விரல்களிலுமே மாற்றம் ஏற்படும். நீங்க டைம் எடுத்து பண்ணணும். இது 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஏதாவது நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமா உடல் முழுக்க அப்படியே நனைஞ்சிரும். அப்படியே சில்லுன்னு ஆயிடும். இது வந்து பல மாற்றங்கள உருவாக்கும். பல பிரச்சனைகள குறைச்சிடும். இந்த இடம் சரியாச்சு. ஏன்னா, பல பேர் வந்து குற்ற உணர்வுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளிய வந்துட்டாலே, இந்த தயக்கம், போல்ட்னஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துரும். எப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்தவங்களுக்குலாம் இது எப்படி இருந்துச்சு? திவாகரன் பண்றீங்களா?
ஆமாம், எனக்கு கொஞ்சம் சூடா தான் இருந்தது. வெரி குட். சூடா இருந்தாலும் பெரிய விஷயம் தான், அது நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களோட கவனம் அங்க போயிடுச்சு. எது ஆ, கிடைச்சாலும் நம்மளுக்கு கவனம் கவனம் ரொம்ப முக்கியம். எதையுமே ஏத்துக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது சில்லுன்னு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் முக்கியம். அதான் நீங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துல நம்ம கையை வச்சு பண்ணாலும் அந்த இடத்துல வேலை செய்யும். சரிங்களா? ஆ. சொன்னவங்க ஏதோ கேண்டில் ஏத்தி வச்சீங்களா? இல்ல, இப்ப முக்கியமா ஏத்தி வைக்கணும். எப்ப நீங்க தியானத்துல உட்காந்து தயவு செய்து ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், உப்பு தண்ணியில போய் உட்காரணும். அதாவது ஃபுட் சர்வ் டெக்னிக் பண்ணணும். ஆ, ஓகே. ஜெய் ஸ்ரீ ஓகே சார், மாதாஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எப்படி ஃபீல் பண்றீங்க மதி? இப்ப அப்படியே முதுகுத்தண்டுல இருந்து அப்படியே மேல வர அப்படியே அவ்வளவுதான். ஒரு வெரி பரவு குட். ஒரு பரவுற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதான். அது இறங்குறது தெரியுது. அவ்வளவுதான். ஃபீல் ஃபுல்லா அப்படியே பிளெஸிங்ஸ். ஏதாச்சும் மாதாஜியோட பிளெஸிங்ஸ். உங்களுடைய அன்பு. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ. மாதாஜி. வெரி குட். இது டெய்லி காலைல நைட் 2 பேரும் ஜனாதன் சாரி திவாகரனா? திவாகரன். ஆ, அது கொஞ்சம் திருப்பி பண்ணுங்க. காலையிலயும் சாயந்தரமும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 15 நிமிஷம் இதை நீங்க பண்ணீங்கனாலே போதும். நல்ல மாற்றம் வரும். சரிங்களா? அது கொஞ்சம் சின்சியரா அப்படியே கொஞ்சம் ஃபுல் ஃபிளஜ்டா ஃபுல் அட்டென்ஷனோட முழு கவனத்தோட பண்ணணும். நிச்சயமா மாற்றம். ஓகே சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி தீதி. நம்ம ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி செலுத்திக்குவோம். இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இன்னைக்கு கொடுத்ததுக்காக, இந்த ஆனந்தம் மாதாஜியுடைய ஒன்றிணைவதற்காக இந்த ஒரு மாதாஜியோட ஒன்னஸ் ஃபீல் நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்ணதுக்கும் மாதாஜியோட கொடாகுடி நன்றியை செலுத்துறோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி பாஸ்கர்ஜி. தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட நேரம் எடுத்து எங்களுக்காக வந்ததுக்கு இலங்கை சார்பாக Thank you, இதயபூர்வமான நன்றிகள் பாஸ்கர்ஜி.